தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என்று மகாவிஷ்ணு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் மகாவிஷ்ணுடைய ஆதரவாளர் ஒருவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். பேச விட்டாதானே அவர் என்ன பேச, அதாவது பிரதர் அப்படி இல்ல, அவர் பேசுற மாதிரி சொல்ல. இங்க பாருங்க பிரதர், மேட்டர் என்ன தெரியுமா பிரதர்? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பிரதர். திருமூலர் சொல்லியிருக்காரு பிரதர், இது மகானா யாருமே சொல்லல. பாவம் நீங்க அதிகமாக செய்தால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது வந்து மகான கருத்து கிடையாது. மத்தியில பேசும்போது சொல்றாரு, நீங்க பாவம் பண்ணதா கருப்பு அழகா இல்ல இருக்கீங்க. எந்த மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கான அவரோட வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். ஒரு 4 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது மேல ஒரு சின்ன அலிகேஷன் வந்திருக்கா? நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், திருப்பூர்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மொத்தம் 100 பேருக்கு அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா? அண்ணன் பேசுனது சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் முத கொண்டு அவங்க வாரம் மாசத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. துணிமணி கொடுக்குறாங்க, அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வடபழனியில சைக்கிள் கொடுத்துருக்காங்க 2 மாற்றுத்திறனாளிக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? எல்லாருமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் இது எல்லாமே வந்து சொந்த கருத்து தான், மகான கருத்துலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை வந்து நீங்க வந்து வேற மாதிரி வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் எல்லாரையும் வந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்றாங்க. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு 100 மாற்றுத்திறனாளி மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகளும் பண்ணிருக்காங்க. இதே சாப்பாடு இங்க பாருங்களா, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேக்குறாரு. இப்ப நான் இருங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கேக்குற கேள்வி சொல்ல அல்லது வந்து மகாவிஷ்ணு மட்டும் பண்ணல, சரி உலகத்துல பல லட்சம் பேர் யார் பண்ணாலும் அவங்க முன்னாடி சரி ஊடகம் கேள்வி கேட்கலாம். இதுக்கு இல்ல பிரதர், இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ப்ரமோஷனுக்கு தனியா நீங்க வச்சுக்கோங்க, ஐடி விங் வச்சுக்கோங்க. அதை செய்யாது. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யியல பத்தி பேசுறதுக்கு மாணவிகளை மறுபிறவி குறித்து சர்ச்சை வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை தனிப்படை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் விமான நிலையத்தில் அவருடைய ஆதரவாளர் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும், ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் பிரதர், நீங்க சென்டென்ஸ் முடிக்க இல்லையே. தமிழ்ல இந்த படத்துல கூட பாத்துருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா மன்னா நீ ஒரு மாமன்னா அப்படின்னு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க, மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்றாப்ல. அந்த இதுல நகைச்சுவை பிரதர். தமிழ் மெய்யியல், தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு ஆசிரியரை சத்தியமா யாரு மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றுத்திறனாளிகளை மனதில் புண்படுத்தணும்ன்ற வந்து ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஸோ மீடியாவோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இந்த மாதிரி பெருசா ஆகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்க வந்து ஃபாலோவர்ஸ். அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து ப்ரூஃபே இருக்கு. சோ வந்து அவங்க சார்பா, எங்க குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க கேட்கிற மன்னிப்பு இப்ப அதே பிரஸ் மீட்ல அண்ணனே கேட்பாங்க. அண்ணனை ஃபுல்லா பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும். டீகோட் பண்ணிருக்கோம். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ள கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. பேச விடலையே சார். அவரே வந்து சங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு. உங்களுக்கு உங்களுடைய சிஇஓட அறிவு கேட்கிறாரு. எல்லாமே கரெக்ட் தான். சந்திரமுகி படம் பாத்தீங்களா? லட்சுமி எக்ஸ்பிளைன் சந்திரமுகி. நான் சொல்றேன் கோட்லாம் விடுங்க, கோட்லாம் தட்டி விடுங்க. ஆனா கோட்லாம் விடுங்க, அப்படி கிடையாது. வணக்கம், என்னோட பேர்
ஆர்டிஸ்டா? என்னோட பேர் இல்ல, எடுத்துக்காட்டு விருகம்பாக்கத்துல இருந்து வரேன். நீங்க முழுக்க படங்களே எடுத்துக்காட்டா சொல்றீங்க. நீங்க டிராமா ஆர்டிஸ்ட் கிடையாது. எதுக்கு டிராமா ஆர்டிஸ்ட் கிடையாது. இல்ல இப்ப சொல்றாங்கல்ல சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாட்ட சந்திரமுகி ஆயிட்டா அப்படின்றப்ப அப்ப வந்து அண்ணன் வந்து தவறா எதுவுமே பேசல. நீங்க அடுத்த